கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். நம்மளை சுத்தி உள்ள எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க? இல்லவே இல்லை. நம்மளை சுத்தி உள்ள எல்லாரும் நல்லவங்களே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது? இந்த கேள்விக்கு பதில் தர்ற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம். சீனா நாட்டுல ஒரு கிராமப்புற பகுதியில 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அண்ணனோட பேரு ஜிம், தம்பியோட பேரு டாம். இவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். வறுமையில இருந்து உழைப்பால முன்னுக்கு வந்தாரு. அதனால உழைப்போட அருமை இவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த ஊர்ல எல்லாரும் பாராட்டுற மாதிரி 2 பேரும் ஒற்றுமையோட வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அது அவங்க அப்பா உயிரோட இருக்கிறவரை தான். அவரு இறந்த பின்னாடி சில நாட்களுக்கு அப்புறமா சொத்தை 2 பேரும் பிரிச்சுக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஊரு பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு வீடு, 10 ஏக்கர் நிலம், ஒரு சின்ன கடை சொந்தமா இருந்துச்சு. அண்ணன் ஜிம்முக்கு அப்பாவோட சின்ன கடைய பெரிய அளவிலான கடையா மாத்தி வியாபாரம் செய்யணும்னு ஆசை. தம்பி டாமுக்கு நிலத்தை விவசாயம் செஞ்சு இன்னும் நிறைய இடம் வாங்கி அப்பா பேர் சொல்ல நிக்கணும்னு ஆசை. அண்ணனுக்கு பெரிய அளவுல வியாபாரம் செய்யணும்னா, கடை பெருசா போகணும்னா அவங்கள்ட்ட இருந்த பணம் பத்தாது. அதனால நிலத்தை வித்து அந்த பணத்தை முதலீடா போட்டலான்னு நினைச்சான். ஆனா தம்பிக்கு இடத்த விற்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. பல ஆண்டுகளா பேர் சொன்ன இடம், இதை விற்க கூடாதுன்னு சொல்றதுல உறுதியா இருந்தான். அண்ணன் ஜிம்முக்கு இந்த காலத்துல விவசாயத்தை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிற தம்பியை பார்த்தா கோவம் வந்துச்சு. விவசாயம் பார்த்தா அன்னன்னைக்கு சோறு தான் சாப்பிட முடியும், முன்னேறலாம் முடியாது. தொழில் செஞ்சா மட்டும்தான் அதுல பெருக முடியும், முன்னேற முடியும்னு கோவப்பட்டு கத்துனான். பஞ்சாயத்துல அண்ணனுக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் பேர் இருந்தாங்க, தம்பிக்கு சப்போர்ட்டா கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இதனால பிரச்சனை வாய்க்கலப்புல இருந்து கை கலப்புல போய் முடிஞ்சிச்சு. அப்ப வதக்கி இந்த பிரச்சனை முடிச்சு வைப்போன்னு கொஞ்சம் பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க பெரியவங்க எல்லாரும். இந்த சண்டைக்கு அப்புறமா அண்ணன் தம்பி 2 பேருமே பேசிக்கல. ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனியா சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஓடிச்சு. தம்பி தான் நினைச்ச மாதிரியே விவசாயம் பாக்குறது அண்ணன் ஜிம்முக்கு பிடிக்கல. நம்ம நினைச்ச மாதிரி தொழில் செய்ய முடியலைன்னு அவனுக்கு கோவம் வந்துச்சு. சரி அப்படின்னு ஒரு முடிவெடுத்தான். பஞ்சாயத்தை கூட்டினான். எல்லார்ட்டையும் எல்லா நிலத்தையும் விற்க வேணாம், எனக்கான ஷேர்ல உள்ள இடத்த வித்து அந்த பணத்தை மட்டும் எனக்கு தாங்க, நான் நினைச்ச மாதிரி தொழில் தொடங்கிக்கிறேன், அவன் நினைச்ச மாதிரி அவன் பங்குக்கு விவசாயம் பண்ணிக்கிறட்டும் அப்படின்னு சொன்னான். பெரியவங்க எல்லாருக்கும் அது சரின்னு பட்டுச்சு. அவனோட பங்கை வித்து அவன்கிட்ட கொடுத்தாங்க. தன்னோட அப்பா பேர் சொல்ற நிலத்தை வித்துட்டானே அப்படின்னு சொல்ற கோபம் தம்பிக்கு வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். 2 பேரும் தனித்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க. எங்க சண்டை நடந்தாலும் ஏத்தி விடுறதுக்குன்னு சில கூட்டம் இருக்கும். அது போலவே அந்த ஊர்ல உள்ள சில பேர், உன்னோட அண்ணன் உன்னை பத்தி இப்படி சொன்னான், உன்னோட தம்பி உன்னை பத்தி இப்படி சொன்னான் அப்படின்னு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துனாங்க. 2 பேரும் சேர வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அண்ணஞ்சும் தன்னோட 2 நண்பர்களோட சேர்ந்து வியாபாரத்தை தொடங்கினான். ஒரு சமயம் வேலை விஷயமா வெளியூருக்கு 2 நாள் போய் தங்கி திரும்பி வந்தான் ஜிம். வீட்டுல வந்து பார்த்த அவனுக்கு அதிர்ச்சி. அவனோட மனைவி அலங்கோலமா அழுதுட்டு நிற்கிறத பார்த்தான். பதறி போனான். என்னாச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சான். என்ன நடந்துச்சுன்னு அவனோட மனைவி சொல்ல ஆரம்பிச்சா. எங்க காலையில எழுந்து வெளியே பெருக்க போனா ஒரு திருடன் வந்தான். என்னோட நகையை எடுத்து பிடுங்க பார்த்தான். அவனை தடுக்கிறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே அவனை அடிச்சேன். பயத்துல அவன் ஓட ஆரம்பிச்சான். என் கையில உள்ள தொடப்பத்தை தூக்கி எறிஞ்சனா அவன் சட்டுன்னு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுல அவனோட தலை கல்லுல போய் விழுந்து அந்த இடத்துலயே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சு ரொம்பவும் அழுதா. யாராவது என்னைய கொலையாளின்னு சொல்லுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அவனை இழுத்துட்டு வந்து இந்த சாக்குல கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி மறுபடியும் அழுதாவ. யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டான் ஜிம். யாரும் பார்க்கலங்க, அது அதிகால நேரம்ல, ஆள் நடமாட்டமே இல்லை, யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னான். ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்ன அவனுக்கு, சரி உனக்கு ஒன்றும் ஆகலையே, பதறாத அப்படின்னு சொல்லிட்டே யோசிக்க ஆரம்பிச்சான். திரும்ப மனைவி சொன்னா, ஏங்க இவனை காட்டுக்குள்ள போய் புதைச்சிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொன்னான். சரி நல்லதுதான், அப்படியே பண்ணலாம்,
ஆனா எனக்கு உதவிக்கு யாராவது வேணுமே அப்படின்னு ஜிம் சொன்னான். என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் 2 பேரையும் கூப்பிடுங்க, கண்டிப்பா உதவிக்கு வரதானே செய்வாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்களை கூட்டிட்டு வர சொன்னான். நண்பர்கள் வீட்டுக்கு போனான். முதல் நண்பனோட வீட்டுக்கு போய் நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டான். அவன் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா கண்டிப்பா வந்திருப்பேன் ஜிம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி 2வது நண்பனை போய் சந்திச்சான். 2வது நண்பன் தன்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான். தன்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாதனால என்னால உன்னோட வர முடியாது, வந்தாலும் அவளை பாத்துக்கிறது அக்கா ஆள் இருக்காது, இல்லைன்னா கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனான். 2 பேருமே வராதனால சோர்ந்து வீட்டுக்கு போனான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜிம் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்தே பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்து அவனோட மனைவிட்ட சோகமா தன்னோட நண்பர்கள் வர மறுத்ததை சொன்னான். சரி, உங்களோட தம்பிய போய் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னான். நீ விளையாடுறியா? நல்லா பழகிக்கிட்டு இருந்த நண்பர்களே வரல, அவனுக்கும் எனக்கும் ஆகவே செய்யாது, பேசியும் பல ஆண்டு ஆயிடுச்சு, அவன்கிட்ட போய் கேட்டா அவன் எனக்கு உதவிக்கா வருவான், உபத்திரவம் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னான். இல்லைங்க, அவர்கிட்ட ஒரு நேரம் போய் கூப்பிட்டு பாருங்களே அப்படின்னு சொன்னான் மனைவி. சரின்னு சொல்லி தம்பியை போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கூப்பிட்டான். தம்பியும் பதறி போய் சரிங்க, சரிண்ணா, வாங்கண்ணா, உங்களோட வர்றேன், நீங்க இப்போதைக்கு போங்க, நைட் நேரத்துல நம்ம 2 பேரும் போய் இந்த காட்டுல போய் புதைச்சிட்டு வந்துடலாம் பாடியா அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவனு போனான். அதே மாதிரியே நைட்டு 2 பேரும் போய் காட்டுக்குள்ள புதைச்சாங்க. இதை உங்க நண்பர்கள், ஜிம்மோட நண்பர்கள் 2 பேருமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில காலையில போய் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஜிம் இப்படி ஒரு கொலை பண்ணி அதை காட்டுக்குள்ள புதைச்சு வச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அடுத்த நாள் காலையிலேயே போலீஸ் அவங்க வீட்டுக்கு வருது. ஜிம்மையும் அவனோட மனைவியையும் கைது செய்து. 2 பேரும் பதறி போயிட்டாங்க, என்ன பண்றதுமே தெரியல. நண்பர்கள் சொன்ன மாதிரியே அந்த காட்டுல உள்ள அந்த புதைச்ச இடத்துக்கு போய் புதைச்ச இடத்துல சாக்க தோண்டி சாக்க வெளியே எடுக்கிறாங்க. வெளியெடுத்து கழுத்தை திறக்கும்போது அதிர்ச்சியா, ஏன்னா அதுல கற்களும் மரக்கட்டைகளும் இருக்கே தவிர பிணம் இல்லை. இதை பார்த்து நண்பர்களுக்கு ஷாக்கு. என்னடா, புதைச்ச பணம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது மனைவி சொல்ல ஆரம்பிக்கிறா. இல்ல, நான் எந்த கொலையும் பண்ணல, என்னோட கணவருக்கு நான் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன், அதனால நான் திருடன் வந்த மாதிரியும் அவனை நான் கொன்னுட்ட மாதிரியும் போய் சொன்னேன். அவங்க நண்பர்களை போய் அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க வரல. அதுக்கப்புறமா அவங்க வெறுப்பா இருக்கிற தன்னோட தம்பியை கூப்பிட விருப்பமே இல்லாம போய் கூப்பிட்டாங்க. நான் எந்த ஒரு கொலையும் பண்ணல அப்படின்னு சொல்லி ஜிம்மோட மனைவி சொல்றாங்க. ஜிம்மும் தன்னோட தம்பியை புரிஞ்சுக்கிறாரு. இந்த கதையிலிருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, யார் ஒருத்தவங்க உங்களுக்குள்ள இருக்கிற சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் மீறி உங்களுக்கு உதவி செய்ய முன் வர்றாங்களோ அவங்கள மட்டும் எப்போதுமே விட்டுறாதீங்க. இப்படிப்பட்டவங்கள்ட்ட நீங்க எதை வேணாலும் ஷேர் பண்ணலாம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம இன்னொரு ஸ்டோரியோட நாளைக்கு சந்திக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. We will see in the next video.